ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா எப்பயும் ஏதோ நிறைய டைப் அடித்த பேஜை கொண்டு வந்திருப்பாங்க, இன்றைக்கி வெறும் blank பேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது ஒரு 2 விஷயங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குரூப் 2 ஏ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு 2 வீக் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ நம்மளோட டிஎன்பிசி ஃபாஸ்ட்டாக இருக்காங்கல்ல, ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் நாமளும் ஃபாஸ்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? அதே போல் இந்த வீடியோவோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க, 5 புக்ஸ் தான், அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா 2 விஷயம் சொல்ல போகிறேன். எந்த 5 புக்ஸ் படிக்கணும், ஓகேவா? இந்த 5 புக்ஸ் படிச்சிங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக குரூப் 2 ஏவை கிளியர் பண்ணிடுவீங்க. நீங்கள் வேணால் எழுதி கூட வச்சுக்கோங்க, இந்த 5 புக்கு தான். இந்த 5 புக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க, ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கிளியர் பண்ணி மெயின்ஸை பாஸ் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2வதாக நான் என்ன சொல்ல போகிறேன், நாம் இந்த குரூப் 2 ஏவுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட்டு இதாக சொல்லுவேன், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஓவராலாக நம்மளுக்கு குரூப் 2 ஏ அப்படின்னா இதுக்கான சேலரி என்ன, எவ்வளோ தான் இதுக்கு சேலரி கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் சேலரி 37,500 37,500 இருக்கும், ஓகேவா? குரூப் 2 எடுத்தீங்க அப்படின்னா குரூப் 2 கேடருக்கு இதுவே குரூப் 2 ஏ கேடர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நியர்லி 23 to 24 இருக்கும், ஓகேவா? ஸோ இது குரூப் 2 ஏ கேடர் அப்படிங்கிறது குரூப் 4க்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஜாபாக இருக்கும், ஓகேவா? ஸோ கட் ஆஃபில் ஹை கட் ஆஃப் இருக்கவங்க குரூப் 2க்கான மெயின்ஸ் எழுதுவீங்க, கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்கவங்க குரூப் 2 ஏக்கான மெயின்ஸ் எழுதுவீங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க டாபிக் ப்ரிலிம்ஸை பற்றி. ஸோ ப்ரிலிம்ஸை பார்க்கலாம். இப்போது நான் என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் போட்டிருக்க பிளான் படி 165, ஓகேவா, கொஸ்டின்ஸ். ஸோ 165 கொஸ்டின்ஸ்க்கான டார்கெட்டு, ஓகேவா? நீங்கள் எப்படி தான் கொஸ்டின்ஸ் ஈஸியாக குரூப் 2ல் இருந்தாலும் இல்லை கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் 160+ மேலே எடுத்துட்டாலே நீங்கள் வெரி வெரி சேஃப் ஜோன், ஓகேவா? உங்களுக்கு வேலை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. வேலை இல்லைன்னு கிடையாது, உங்களால் மெயின்ஸ் எழுத முடியாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. நீங்கள் 160+ போட்டாலே உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். ஸோ ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க, ஓகேவா? அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே தெளிவாக படிச்சிருங்க, உங்களுக்கு அங்கே மெயின்ஸில் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஓகே, நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 165. இது நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ நம்மளுக்கான டார்கெட் என்ன அப்படின்னா 165. ஸோ இதில் எப்படிலாம் பிரிக்க போகிறோம்? இப்போ தமிழில் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 95. தமிழில் நம்மளோட டார்கெட் என்ன 95. அடுத்து ஜிகே, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் சயின்ஸு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, யூனிட் 8, யூனிட் 9, அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே இதில் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு நாம் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒன்லி 50 கொஸ்டின்ஸ், ஓகேவா? இது கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன அந்த புக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து மேக்ஸில் 22+ ஈஸியாக போடலாம், இருந்தாலும் சரி நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 20 கொஸ்டின்ஸ் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ பாருங்கள், 95 ஒரு 50 145 ஆச்சா? அடுத்து ஒரு 20 165 கொஸ்டின்ஸ். ஸோ ஈஸியாக இதை நம்ம போட போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்துடலாமா? இப்போ தமிழில் 95 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும்? 95 கொஸ்டின்ஸ் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் படிக்கணும். 6th இருந்து 10th வரைக்கும் நியூ புக்கில் லைன் பை லைன் அட்டை டு அட்டை கண்டிப்பாக படிச்சே ஆகணும். குரூப் 4க்கு எல்லாருமே கண்டிப்பாக தரவாக படிச்சிருப்பீங்க. ஸோ அது அட்டை டு அட்டை படிச்சு தான் ஆகணும், ஓகேவா? அடுத்து 11th and 12th சிலபஸ் வைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஈல தமிழறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு இருக்கு இல்லையா, அதில் பாரதியார், பாரதிதாசன், இந்த மாதிரி அவங்கள பற்றி இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க. அதே போல் 8 தொகை நூல்களில் புறநானூறு, ஐங்குறுநூறு, இது ரிலேட்டடான டேட்டாஸ் இருந்தால் படிங்க. சிலப்பதிகாரம், காப்பியங்கள் ரிலேட்டடான செய்தி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது படிங்க. நீங்கள் சிலபஸை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு டைம் சிலபஸை ஓவர் வியூவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் புக்கில் திருப்பி பார்த்தீங்கனாலே தெரியும் இதெல்லாம் சிலபஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிலபஸில் கவர் ஆகக்கூடிய கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹைலைட் பண்ணி படித்து முடிச்சிடுங்க. இது 11th and 12th. அடுத்து ஓல்டு புக்கில் 8th, 9th, 10th 8th முடியலனாலும் பரவாயில்ல, 9th and 10th கண்டிப்பாக படிச்சிடணும், ஓகேவா? ஸோ இதை படிச்சிட்டிங்கனாலே போதும், 95 ஈஸியாக வாங்கிடலாம்.
அடுத்து 5 புக்கு மட்டும் சொன்னேன் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா ஜிகேவுக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. 11th எக்கனாமிக்ஸ், 12th எக்கனாமிக்ஸ், 11ஆம் வகுப்பு பொருளாதாரம் புத்தகமும் 12ஆம் வகுப்பு பொருளாதார புத்தகமும், அடுத்து 12ஆம் வகுப்பு வரலாறு புத்தகம், அடுத்து 10th சமூக அறிவியல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th அரசியலமைப்பு புத்தகம். ஸோ மேம் நீங்கள் என்ன 5 புக்ஸ்ன்னு சொன்னீங்க, ஏதோ இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டான புக்கு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். இது ஏதோ ஸ்டோரில் இருக்கும், ஸோ இந்த 5 புக்கை படித்தாலே போதுமாட்டுக்கு ஈஸியாக 165 வாங்கிடலான்னு நினச்சேன். நீங்கள் என்ன ஸ்கூல் புக்கு தான் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸ்கூல் புக் தான். நீங்கள் அது குரூப் 1 படிச்சிங்கனாலும் சரி, குரூப் 2 படித்தாலும் சரி, குரூப் 4 படித்தாலும் சரி, ஸ்கூல் புக்கில் இருந்து தாங்க கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? எந்த மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணாலும் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் ரெடி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஸ்கூல் புக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மெட்டீரியலுக்கு மூலமாக இருக்கிறதே ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கை படிச்சிட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் எடுக்கிற டிஎன்பிசிக்கு எடுக்கிற கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாததா இருக்காது. ஓகேவா? ஸோ நீங்கள் குரூப் 1கே படித்தாலும் இந்த 5 புக்கை வந்து நல்லா தரவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். குரூப் 4க்கு படித்தாலும் அப்படி தான். இப்போது சரி, இந்த 5 புத்தகங்கள் சொன்னேன், இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதை நல்லா தரவாக லைன் பை லைன் வந்து படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 10th சோசியல் சயின்ஸை எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூனிட் 8லேயும் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8லேயும் ஐஎன்எம்லேயும் கவர் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது 11th 12th தான் ஹிஸ்ட்ரி. இந்த 10th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது யூனிட் 8 அண்ட் ஐஎன்எம். அடுத்து ஜாகிரபி இந்த 10th புக்லேயே இருக்குது. அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன், இந்த ஜிடிபி பற்றி, பொருளாதாரம் ஒரு அறிமுகம், இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி ரொம்ப 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 முக்கியமானது 10th. ஓகேவா? ஸோ 10th இதில் 3 சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது வந்துருச்சு. அதே போல் 10th ஜாகிரபியில் ஒரு டோட்டலாக 6 லெசன்ஸ் இருக்கும். அதுதான் ஜாகிரபிக்கான சிலபஸில் இருக்கக்கூடிய லெசன்ஸே அந்த 10th ஜாகிரபி தான். அதில் ஒரு 3 லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக புவியியல், இயற்கை பிரிவுகள், இந்த 2 லெசன்ஸும் யூனிட் 9ல் கவர் ஆகிரும். அப்போது நம்மளுக்கு 10th சோசியல் சயின்ஸில் மட்டும் பாருங்களேன், இந்த சோசியலில் சொல்லக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அதில் இருக்குது. ஓகேவா? அது எல்லா சிலபஸ்க்கான லெசன்ஸும் 10th சோசியல் சயின்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் 10th சோசியல் சயின்ஸை தரவாக படிச்சிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட 15 கேள்விகள்ல இருந்து 20 கேள்விகள் வரைக்கும் ஈஸியாக உங்களால் போட முடியும். ஓகேவா? அடுத்து இந்த ஜாகிரபியில் வந்து பார்த்தீங்கன்னா 11th வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதே போல் 7th வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லெசனை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். வளங்கள்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இதில் இருந்து தான். இப்போது 10th சோசியல் சயின்ஸில் என்னென்னலாம் படிக்கணும்? அதில் ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அந்த உலகப்போர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை விட்டுருங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் படிக்கவே தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6th லெசன்லேருந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் வரும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் லெசன் வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ அந்த லாஸ்ட் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த லெசன்ஸ் வரைக்கும் வருது இல்லையா? 6வது லெசன்லேருந்து 10வது லெசன் வரைக்கும் இதை படிச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு யூனிட் 8க்கு அந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இது யூனிட் 8லேயும் வரும், ஐஎன்எம்லேயும் வரும். ஸோ இந்த 5 லெசனையும் படிச்சிட்டிங்கனாலே யூனிட் 8க்கும் கவர் ஆகிரும், ஐஎன்எம்க்கு கவர் ஆகிரும். அடுத்து ஜாகிரபியில் அந்த 6 லெசன் படிச்சிங்கன்னா யூனிட் 9ம் கவர் ஆகும். ஜாகிரபிக்கான சிலபஸ்லேயும் அந்த லெசன் தான் 10th இருக்கக்கூடியது தான். அடுத்து பாலிட்டி, மத்திய அரசு, மாநில அரசு, இந்திய வெளியுறவு கொள்கை எல்லாத்தையுமே படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதை எல்லாத்தையும் முடிச்சிடுங்க பாலிட்டியில். ஸோ உங்களுக்கு 10th பாலிட்டிக்கு மட்டும் தனியாக 9 லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட்டாக 10th பாலிட்டி ஃபுல்லாக அதில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 10th மட்டுமே கிட்டத்தட்ட 20 கேள்விகளுக்கு பக்கமாக நம்மளுக்கு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி சொன்னேன். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது 12th வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி கிடையாது. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது 6th 7th 9th 11th தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எம். ஓகேவா? ஐஎன்எம்க்கும் கவர் ஆகும், யூனிட் 8க்கு கவர் ஆகும். 12th வரலாறு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள். இதில் என்னென்னலாம் மேம் படிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த லெசனை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காந்தியடிகள் வந்து தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லெசனும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதிகளின் காலம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த லெசன் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதை 2ஐயும் வந்து நல்லா தரவாக லைன் பை லைன் படிச்சுக்கோங்க. இதை 2ஐயும் படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 லெசன்ஸ், இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும், சுதேச இயக்கமும். ஸோ இந்த 4 லெசன்ஸையும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே கவர் ஆகிரும். ஓகேவா?
ஸோ இது INM அண்ட் யூனிட் 8க்கான லெசன். இப்போ 12th ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்லியாச்சு. அப்போ மேம் ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லவே இல்லையே, வரேன் நாம் என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிற சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதில் ஹிஸ்ட்ரி கேட்டகரியை நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகேவா? இப்போது உங்களுக்கு புக்கில் படிக்க வேண்டியது ஒரு 5 புக் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 5 புக்கில் 10th பார்த்தாச்சு, 12th ஹிஸ்ட்ரி பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போது அடுத்து 11th எக்கனாமிக்ஸு, 12th எக்கனாமிக்ஸு, 12th பாலிட்டி இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து 11th எக்கனாமிக்ஸ். 11th எக்கனாமிக்ஸில் எடுத்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப 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 முக்கியம். அதிலிருந்து அந்த லெசன்லேருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி வந்துடும். அடுத்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும், சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பின்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அதை ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊரக பொருளாதாரம், தமிழ்நாட்டு பொருளாதாரம். இந்த 4 லெசனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற லெசன் யூனிட் 9க்கான லெசன். ஓகேவா? ஸோ இந்த 4 லெசனும் 11th எக்கனாமிக்ஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. ஓகேவா? இப்போது 12th ஹிஸ்ட்ரிக்கு நம்ம சொல்லிட்டோம். அதே போல் 11th எக்கனாமிக்ஸ்க்கும் இப்போ சொல்லிட்டோம். அடுத்து 12th எக்கனாமிக்ஸ் 4வது புக்குக்கு வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அடுத்து வங்கியல். இந்த லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வங்கியலிருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரும். இந்திய பொருளாதாரம் எப்படி 11th இருந்து ஒரு கேள்வி வருமோ, வங்கியிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அதில் தான் ரிசர்வ் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த நபார்டு கேள்விலாம் அதிலிருந்து வந்தது தான். ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து நிதி பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். அடுத்து பேரியல் பொருளாதாரம். ஸோ இந்த லெசன்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா போதுமானது. வங்கியல், நிதி பொருளியல், பேரியல் பொருளாதாரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணவியல் பொருளியல். ஸோ இந்த 4 லெசன்ஸையும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை படிச்சிங்கன்னா போதும். அடுத்து தேசிய வருவாய். டோட்டலாக 5 லெசன்ஸ். கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். பேரியல் பொருளாதாரம், தேசிய வருவாய், பணவியல் பொருளாதாரம், வங்கியல், நிதி பொருளியல். ஸோ இந்த 5 லெசன்ஸையும் 12th எக்கனாமிக்ஸில் நீங்கள் கவர் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ இன்னும் ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது, 12th பாலிட்டி. இப்போ 12th பாலிட்டி 11th பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டியது இல்லை. 10th பாலிட்டியில் தான் மேக்ஸிமம் நீங்கள் வந்து சிலபஸ்க்கு கவர் பண்ண வேண்டிய லெசன்ஸ் இருக்கும். 11th பாலிட்டியில் ஒரு 2 லெசன்ஸ் இருக்கும். அது எதுக்கானது அப்படின்னா யூனிட் 9க்கான லெசன்ஸ். அது என்னென்ன லெசன் வரும் அப்படின்னா தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் வரும். ஃபைனலாக அந்த புக்கு முடிகிறதுக்கு லாஸ்டான ஒரு 14வது 15வது பாடம். ஓகேவா? அதே போல் தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 லெசன் இருக்கும். அது யூனிட் 9க்கான லெசன். ஓகேவா? அது எக்ஸ்ட்ரா படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12th இப்போ சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே இந்திய அரசமைப்பை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th எப்படி இந்திய அரசமைப்புங்கிற லெசன் ஸ்டார்டிங்கில் இருக்கோ, அதே போல் இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற லெசன் கொடுத்துருப்பாங்க. அது படிக்கணும். சட்டமன்றம்ங்கிற லெசன், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை அப்படிங்கிற லெசன், அதே போல் இந்தியாவின் கூட்டாட்சி, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 6 லெசன்ஸ் 12th பாலிட்டியில். ஸோ இதை 6ஐயும் படிச்சிங்கன்னா போதுமானது. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியாச்சு. ஸ்கூல் புக்கில் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் வெளியே இருக்க சோர்ஸ் சொல்லுங்க, ஸ்கூல் புக்கு தான் சொல்கிறேன். ஓகேவா? எந்த சோர்ஸையும் தேடி போக வேண்டாம். அவங்க அந்த மெட்டீரியல் படிக்கிறாங்க, இவங்க இந்த மெட்டீரியல் படிக்கிறாங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் இந்த மெட்டீரியல், அதை படித்தா இதை வருமா, இதை படித்தா இதை வருமா, அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்கூல் புக்கில் இருந்து தான் அந்த மெட்டீரியல், இந்த ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ ஸ்கூல் புக்கை நல்லா தரவாக படிங்க. ஓகேவா? இந்த சொன்ன 5 புக்கை மறக்கவே கூடாது. இந்த 5 புக்கையும் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் குரூப் 2 போஸ்டிங் வாங்க போகிறீங்க. ஓகேவா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண போறீங்க. ஓகே? ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா மெயின்ஸ்க்கு கிட்டத்தட்ட 3 மந்த் இருக்கும். அதில் நம்ம தரவாக படிச்சுக்கலாம். ஓகேவா? டைம் கிடைக்கும் போது சயின்ஸ்லாம் படித்து வைங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த 3 மந்த்ஸ் கரெக்டாக ஒரு 85 டேஸ் கூட இல்லை, 80 டேஸ் தான். இடையில் அப்படி இப்படி நாள் ஓடிடும். இந்த 80 டேஸ்க்குள்ளே நம்ம கிளியர் பண்ணணும். அடுத்து மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் எப்பயுமே அதோட கேட்டகரி ப்ளூ பிரிண்ட் மாதிரி 25 கொஸ்டின் தான் இருக்கும். இந்த டைம் குரூப் 4ல் 27 கேள்விகள் வந்து கேட்டு வச்சுட்டாங்க. அப்போது மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் என்ன சொல்லுவேன்னா மென்சுரேஷன் டாபிக் எடுக்காதீங்க. அதாவது அளவீட்டியல் அப்படிங்கிற டாபிக் அதையும் எடுக்காதீங்க. இந்த ஏபிஜிபின்னு ஒரு டாபிக் வருமே, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், எண் தொடர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 டாப்பிக்கை மட்டும் ஃபஸ்ட்டு எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒருவேளை பிகினராக இருக்கீங்க, இல்லை மேக்ஸில் வந்து நான் ஆவரேஜ் தான் அப்படிங்கிறவங்க மட்டும் அதை எடுக்காதீங்க. ஏன்னா அது கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாதிரி. உங்களுக்கு வராதுன்னு நான் சொல்ல கிடையாது, உங்களுக்கு எல்லாமே வரும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இந்த 2 டாப்பிக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் கொஞ்சம் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? மென்சுரேஷனுக்கும் ஏபிஜிபிக்கும். ஸோ இதை லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனும் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மும் தரவாக பார்த்து முடிங்க. இதை ரெண்டையும் முடிச்சிட்டிங்கனாலே மேக்ஸில் எந்த டாபிக் போட்டிங்க அப்படின்னாலும் இது ரெண்டும் யூஸ் ஆகும். இப்போ பர்சன்டேஜு, ஆவரேஜு, இதுக்கெலாம் சிம்பிளிஃபிகேஷனும் இது யூஸ் ஆகும். அதே போல் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மும் யூஸ் ஆகும். ஓகேவா? எல்சிஎம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த மாடல் சம் போட்டிங்கனாலும் எல்சிஎம் யூஸ் ஆகும், ஹெச்சிஎஃப் யூஸ் ஆகாது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் பாருங்கள், ஏஜஸ் சம் பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். அடுத்து ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு இருக்கு இல்லையா, அதில் டைஸ் அப்படிங்கிற சம், பகடை சம் இருக்கும் பாருங்கள். அதுலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரும். ஆனால் இந்த குரூப் 4ல் அவங்க கேட்கவே இல்லை. ஸோ அதனால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுலேருந்து ஒரு கேள்வி வரும். அதே போல் ரீசனிங், பிளட் ரிலேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ குரூப் 4ல் பேத்தி அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்துக்கோங்க, அந்த ரிலேஷனிங் டைப் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே மேக்ஸில் செலக்டட் டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிங்கனாலே ஈஸியாக 18 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. ஒரு 2 கொஸ்டின்ஸ் அப்படியே ஏபிசி அப்படின்னு சொல்லி பிங்கி பாங்கி போட்டு வந்தீங்கன்னா கூட உங்களால் 2 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நம்மளோட டார்கெட் படி வந்து பாருங்கள் 95, 50, 20 இதுக்கான கிளியர் இது வந்து சொல்லியாச்சு. ஸோ அந்த 5 புக்கை மறந்துடவே கூடாது. இன்னைக்கு இந்த இதை பார்த்த உடனே, வீடியோ பார்த்த உடனே இந்த புக்கை எடுத்து பக்கத்தில் வச்சு சொன்ன லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறீங்க. ஓகேவா? ஹைலைட் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அதே போல் இப்போது இந்த புக்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, ஸ்டடி மெத்தட் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போது அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம், இதுதான் கிளைமேக்ஸ். ஓகேவா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்மிங் சண்டே, ஸோ யாரெல்லாம் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு தெரியல, கம்மிங் சண்டேலேருந்து குரூப் 2 குரூப் 2A ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்கெடியூலுமே வந்து நம்ம கொடுத்துருப்போம், யூடியூப்பில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்கெடியூலுமே வந்து கொடுத்துருப்போம். கரெக்டாக டெய்லியும், அதாவது டெய்லியும் கிடையாது, வீக்லி சண்டே. ஓகேவா? நீங்கள் எங்கே இருந்தாலும் மார்னிங் 10 o'clock வந்து அசம்பிள் ஆயிருங்க. ஓகேவா? ஸோ மீட்டிங் நடக்கிற மாதிரி மார்னிங் 10 o'clock எங்கே இருந்தாலும் வந்துடுங்க. ஓகேவா? மார்னிங் 10 o'clock எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட வந்துடும். ஓகே? ஸோ அது என்னென்ன போர்ஷன் ஸ்கெடியூல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருப்போம். அதுக்கான பிடிஎஃப் லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் அந்த வீடியோ லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 200 கேள்விகள் இருக்கும். கரெக்டாக மார்னிங் 10 o'clock வீடியோ வந்துடும். ஸோ அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்கான பிடிஎஃப் வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராமில் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா டெலகிராம் சேனல் லிங்க் போய் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். இன்னும் வேறு என்னெல்லாம் செய்ய போகிறோம், நான் அந்த 11th ஹிஸ்ட்ரிக்கு ஒரு டாட் வச்சேன் இல்லையா, வரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த 11th ஹிஸ்ட்ரியில் என்னென்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி 11th ஹிஸ்ட்ரி கிடையாது, ஹிஸ்ட்ரி டாப்பிக்கே பார்க்கல, வரலாறுல ஐஎன்எம் பார்த்தோம், யூனிட் 8க்கு சொன்னோம். ஸோ நம்ம சொன்ன லெசன்ஸ் எல்லாம் அதில் தான் கவர் ஆகும். ஐஎன்எம்மும் வந்து ஹிஸ்ட்ரியில் வரக்கூடியது தான், யூனிட் 8ம் ஹிஸ்ட்ரியில் வரக்கூடியது தான். ஆனால் 6th to 12th சிலபஸ் படி வந்து பார்க்கும்போது யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் அப்படிலாம் பிரித்து வச்சுட்டாங்க. ஸோ அதை சொல்கிறதுனால நான் வந்து அந்த சிலபஸ் படி டிஎன்பிஎஸ்சி படி பேசுகிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி மட்டும் இருக்குது. அப்போது அதுக்கு என்ன பண்ணணும், ஹிஸ்ட்ரியில் நம்ம படிக்க வேண்டியதுன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய அரசர், அதே போல் முகலாயர்கள், இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய கேட்டகரி. அப்போது இந்த இதெல்லாம் செலக்டடான டாபிக்ஸாக இருக்கும் ஹிஸ்ட்ரிக்கு. அப்படியே அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குப்தர்கள் முடிச்சிருப்போம் கம்ப்ளீட்டாக 6th to 12th வரைக்கும். இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ்க்கு எல்லாமே ஹிஸ்ட்ரிக்கு ஃபுல்லாகவே ஒவ்வொரு டாப்பிக்குமே 6th to 12th வரைக்கும் ஒரே வீடியோவில் வந்து நம்ம முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரிக்கு இப்போ சொல்லியாச்சா. அடுத்து வேறு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஓல்டு புக், தமிழ் ஓல்டு புக்கு இருக்கு இல்லையா. ஸோ அதை நிறைய பேர் வந்து படிக்காத இருக்கீங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓல்டு புக்கு லைவ் செஷன் டிஸ்கஷன் வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மார்னிங் வந்து தான் நடக்கும். ஸோ அது எந்த டைம் அப்படின்னு சொல்லி ஸ்கெடியூல் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஓல்டு புக்குக்குமே லைவ் டிஸ்கஷனில் போயிடும். ஸோ அதில் கிட்டத்தட்ட எல்லாமே புக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஓல்டு புக்குக்கும் முடிஞ்சிருச்சு, அதே போல் ஹிஸ்ட்ரிக்கும் பார்த்தாச்சு. ஸோ அப்புறம் என்ன, இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய வரும். குரூப் 1க்கு மார்க் டெஸ்டஸ்லாம் வரும், இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறையாலாம் வரும். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே போதும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த 5 புக்கை எடுத்து நல்லா தரவாக சொன்ன லெசன்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். இதை படிச்சிங்கனாலே போதும், 50 கொஸ்டின்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 11th பாலிட்டியில் ஒரு 2 லெசன் சொல்லியிருப்பேன்.
தமிழக அரசியல் சிந்தனைகள் அதெல்லாம் சொல்லியிருப்பேன், 2 லெசன் சொல்லியிருப்பேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வளங்கள் அப்படிங்கிற லெசன் ஜியாகிரபியில் சொல்லியிருப்பேன் 11th அதே போல் 7th இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸ்ட்ரா சொன்ன லெசன்ஸ் எல்லாம். ஹிஸ்ட்ரிக்கும் நான் வந்து வீடியோ கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இனிமேலும் உங்களோட ஒர்க் என்ன படிக்கிறது மட்டும்தான். ஸோ எதையும் வந்துட்டு கம்பேர் பண்ணாதீங்க. குரூப் 4 எப்படி இருந்தாலும் ஓகே, இனிமேலும் அதை அப்படியே விடுங்க, ரிசல்ட் வரப்போ பார்த்துக்கலாம். இனிமேலும் இந்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகாத இருக்கவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா சொல்ல மறந்துட்டேன். நம்ம குரூப் 2 குரூப் டிஏ ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான லாஸ்ட் டேட் கம்மிங் ஃப்ரைடே, நாளையோட முடியுது. ஓகேவா? ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல் ஜாயின் ஆகிறதுக்காக கால் பண்ணுறவங்க நைட் 8லேருந்து 10 PM வரைக்கும் கால் பண்ண வேண்டாம். ஓகேவா? அப்போ கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கும். குரூப் 2 குரூப் டிஏ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் கால் பண்ண வேண்டாம். ஓகேவா? இந்த குரூப் 2 குரூப் டிஏ டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கான ஓவர்வியூ எல்லாமே ஸ்கெடியூல் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 2 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒன்லி தமிழ் மீடியமுக்கு மட்டும்தான். தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மெட்டீரியல்ஸுமே டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஜாயின் ஆகிறவங்கள ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஓகேவா? தமிழில் இயல் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் கொடுப்போம், இலக்கண மெட்டீரியல் ஆசிரியர் குறிப்பு கொடுப்போம். அதே போல் மேக்ஸ்க்கு ஒரு 500 கொஸ்டின் சால்வ்டு நோட்ஸ் கொடுப்போம், வேர் டு ஸ்டடி கொடுப்போம் மேக்ஸ்க்கு. அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் நோட்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி சயின்ஸ்க்கு 6th to 10th சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன்லைனர் கொஸ்டின் அது மட்டும் படித்தா போதும், அதுக்கான மெட்டீரியல் கொடுப்போம். 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள், மேக்ஸ்க்கு ஃபார்முலாஸு, மேக்ஸ்க்கு வேர் டு ஸ்டடி கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கான மெட்டீரியல் தனியாக, பாலிட்டிக்கான மெட்டீரியல் தனியாக கொடுப்போம், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸு, யூனிட் 8, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 2023 ஜூலை 2024 வரைக்கும் டெஸ்ட் பேட்சில் கவர் ஆகும். அதுக்கு மந்த்லி வைஸ் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதே போல் இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கும் கொடுப்போம், எக்ஸ்ட்ரா மெட்டீரியலும் கொடுப்போம் பிடிஎஃபாக. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேர் டு ஸ்டடி கொடுப்போம். ஒவ்வொரு டெஸ்டஸ்க்குமே 200 கேள்விகள் இருக்கும். ஓகேவா? டெய்லியும் நைட் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 10 PM இந்த டைமில் கிளாஸ் டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக் வச்சு கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே போதும். எனக்கு குரூப் 2 போஸ்டிங் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறவங்க அது ஒருத்தான டெஸ்ட் பேட்சாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஸோ ஜாயின் ஆகிறவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.